எங்கள் வீட்டு குட்டி வாண்டுக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சோம், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. கழட்டுக்கு பிச்சுப்படாத. காலேஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக நான் பண்ணது, வீட்டிலேருந்து ஒரு பழைய வெள்ளை வேஷ்டி வந்து எடுத்து நல்லா சும்மா வாஷ் பண்ணி காய வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லோரும் கொடுக்க சொன்னது வந்து அரிசி இல்லைனா ராகி கொடுக்க சொன்னாங்க. சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகட்டும்னு அரிசி கஞ்சி ஆப்ட் பண்ணலான்னு நினச்சோம். அரிசியுமே வந்து இங்கே பக்கத்துலேயே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உட்டீஸ் ஆயிலிருந்து கைக்குத்தல் அரிசி வாங்கி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஷாப்பிங்க்கும் நான் உங்களோட என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க என்னெல்லாம் வாங்குறேன்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. போகிற வழியில் தான் சச்சின் பட ரீரிலீஸ் போஸ்டர்ஸ்லாம் நிறைய ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தேன். பல ஞாபகம்லாம் வந்தது. எங்கள் அத்தை வீடு வந்து கெடா வெட்டினப்போ நாங்கள் திருப்பூர் போகிறப்போ பஸ்ஸில் பாதி படம் மட்டும் பார்த்தேன். ஐயோ, மீதி படம் நம்ம எப்படா பார்ப்போம், எங்கே போடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தை வந்து லோக்கல் சேனலில் போட்டாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து சச்சின் படத்தையே வந்து பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் நிறையா தடவை பார்த்துட்டேன். டக்குன்னு போஸ்டர் பார்த்தது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்தது. பேசிட்டு எங்கே வந்தோன்னு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, நீங்கள் முன்னாடி கடை பேர் பார்த்துருப்பீங்க, சரவணா மெட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கரூரில் பிஎம்ஹெச்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம், தம்பிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வீட்டில் நான் வச்சுருந்த எல்லா பீங்கான் கப்பும் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு குட்டி கப் அப்படியே நைஸாக நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப அழகான வெசல்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து டேபிளில் வைப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் வீட்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து அரிசி கஞ்சிக்கோ ராகி கஞ்சிக்கோ வந்து பவுடர் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஒரு 15 days to 1 monthக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி வைக்கிறோன்னா, நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா தான் வந்து ஒரு கெடாமல் நல்லா இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் பார்த்திங்கன்னா மேலே மூடி வந்து லிட்டில் வந்து அந்த ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் கண்ணாடியில் ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கலான்னு டிசைட் பண்ணோம். நான் வந்து அதில் டிசைனாக இருக்கிறது எடுக்கலான்னு சொன்னேன். அம்மா வந்து ப்ளெயினாக இருக்கிறது தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று எடுத்தோம். என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் கடைசியாகவும் காட்டுவேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்லிம் அழகாக இருக்குல்ல. ரைட்டு தான், ஆனால் ஒரு தடவை கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதங்கிடும். திங்கி பாருங்க, இது ஆல்ரெடி அதங்கின மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல அடி வாங்கின மாதிரி இருக்கு டிசைனு. தொப்புன்னு கீழே போட்டோம். பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன அளவுக்கு சரவணா மெட்டல்ஸில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி தெரில, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்து 1-2 பொருள் மட்டும் வாங்கிட்டு அடுத்த செட் ஆஃப் ஷாப்பிங்காக வந்துவிட்டோம். அருவி மெடிக்கல்ஸ் வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. சூப்பராக வச்சுருக்காங்க. நானே நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வந்து வாங்கியிருக்கேன் தம்பிக்காக. அதில் வந்து பாத் டப் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து பிப் வந்து வாங்கலாம், சாப்பாடு ஊட்டும்போது மேலே சிந்திக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பிப் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப் வாங்கலான்னு சொல்லி வந்தேன். ஃபஸ்ட்டு சிலிக்கானில் காமிச்சாங்க. அதில் சிலது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போதைக்கு கொஞ்சம் குட்டி பையன் இல்லையா, அதனால் லைட் வெயிட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டன் பிப்பில் வந்து ஒரு செட் எடுத்தேன். ஒரு ஒரு காம்போவில் 2 பிப் இருக்கும். அது வந்து சம்திங் 140 என்னமோ போட்டிருந்தது. ஆக்சுவலி பரவாயில்ல ரேட், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்லைன்லலாம் இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. இங்கே வந்து ரேட்டு இது பரவாயில்ல இந்த பிப்புக்கு. ஒரு சிலிக்கான் பிப்பு வாங்கினேன், அதை நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன். அப்புறம் டாய்ஸ் வாங்கலான்னு நினச்சேன். 2 பொம்மை வாங்கினேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு பே பண்ண போகிற இடத்துல வந்து பார்க்குறப்ப தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கே அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது, செய்யறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த சீஸ்குள்ளேருந்து மவுஸ் இப்படி வெளியில் வர்றது. இப்போது தம்பிக்கு அதை வாங்கிட்டு போனால் பார்ப்பான், பட் அவன் என்ஜாய் பண்ணி பண்ணுவானான்னு கேட்டால் தெரில. எனக்கே அவ்வளோ ஜாலியாக இருந்தது செய்கிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். பட் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அருவி மெடிக்கல்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வெளியில் இருந்து சோர்ஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. சும்மா உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். அண்ட் இது கூட நான் அருவியில் தான் வாங்கினேன். கரெக்டாக காரில் வரும்போது எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு. இது வந்து காரில் குழந்தைங்களை எங்கேயாவது ரொம்ப லாங் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போகிறோம், காரில் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ
இது பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த சிலிக்கான்ல சக்ஷன் இது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி அது இருக்கு. ஸோ விண்டோல போய் வந்து அப்படியே கிளிக் ஆயிக்கும். ஸோ குழந்தைங்களும் பார்த்துட்டே வருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததா 3வது ஸ்பாட் ஷாப்பிங்க்கு. இது வந்து நம்ம காந்திகிராமம் ஏரியால இருக்கிற விஜய் கிருஷ்ணா, அங்க வந்துட்டோம் அடுத்து. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, சரவணா மெட்டல்ஸ்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சில ஐட்டம்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ மெயினா அது இதுதான். இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் இது வந்து வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ்ல பார்த்தேன். ஸோ அதனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ அவங்க காமிச்சிருப்பாங்க செஞ்சு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி, நம்ம ஏதாவது ஒரு வடச்சட்டியிலயோ, இல்ல வந்து குக்கருக்குள்ளேயோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். தண்ணி வந்து அதிகமா உள்ள இறங்காது. ஆவி மட்டும் உள்ள போய் நல்லா வந்து ஸ்டீம் ஆயிடும். இது நம்ம வீட்டு பர்ப்பஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு அதுவும் இப்போ எல்லாமே ஸ்டீம் பண்ணி குடுக்குறப்போ வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ நான் இப்போ வாய்ஸ் ஓவர் குடுக்குறப்போ. ஸோ, அதனால நீங்க யாராவது வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க வீட்டு யூஸ்க்கே தாராளமா வாங்கலாம். அண்ட் இதுவும் நல்லா இருந்தது. 2மே நாங்க வாங்கிக்கிட்டோம். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு தேவைக்கு அந்த கார்ன்லாம் வேக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இந்த பேஸ்கெட் மாரி இருந்ததையும் வாங்கிக்கிட்டோம். நார்மல் அந்த அ நார்மலா இந்த ஃபோல்டபிள் இல்லாம சாதாரணமா இருக்குல்ல ஸ்டீமர், அதுவும் வந்து வாங்கிக்கிட்டோம். நெறைய பேருக்கு வீடியோ பார்க்குறப்ப வந்து தோணும். ஒரு 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 குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டும்போது, அந்த காலத்துலலாம் இத்தன பொருளா வாங்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல. சாதாரணமா வீட்ல இருக்கிறத வச்சே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அனாவசியம்னு சில பேருக்கு தோணலாம். சில பேருக்கு பரவாயில்லையே! இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, வாங்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா நமக்கு வொர்க் ஈஸியா இருக்குமே! அப்படின்னும் சில பேருக்கு தோணலாம். ஸோ இது வந்து ஒரு பெர்சன்லேருந்து இன்னொரு பெர்சனுக்கு வந்து மாறும். எனக்கு ஒரு ஆசை. இன்னொன்னு ஹைஜீனிக்கா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம். யூஸ் பண்ணியிருப்போம், சமைச்சிருப்போம், ரெகுலரா யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பாத்திரத்த. சரியா வந்து சில நேரம் வந்து ப்ராப்பரா அந்த சோப் வந்து போயிருக்காது. நம்மளே வந்து திரும்பி திரும்பி கழுவி கழுவி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால நான் வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணும்போது 1, 2 பாத்திரம்னாலும் தனியா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வீட்லயும் ஓகே நம்ம அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து சிலது அவனுக்குன்னே தனியா நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த காமிச்ச இந்த பேஸ்கெட்லாம் மட்டும் இல்லாம இன்னும் நெறையா வாங்கினேன். அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். அண்ட் விஜய் கிருஷ்ணா வந்துட்டு ஜூஸ் வாங்காம போறதே கிடையாது. இங்க வந்து நோ சுகர், நோ ஐஸ் ஜூஸ் வந்து சுகர் கேன்லேயே பண்றது இருந்தது. வாட்டர்மெலன் ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நான் வாங்கின பிப். ஒண்ணுல வந்து ஆரஞ்சு போட்டிருக்கும். இன்னொன்னுல வந்து லெமன் போட்டிருக்கும். ரொம்ப கியூட்டா இருந்தது. செம்ம சாஃப்ட்டா இருந்தது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால வாஷிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ட்ரையும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்லேயே நல்லா வெயில்ல வந்து காஞ்சிருது. அண்ட் இதுதான் அந்த இன்னொரு வந்து சிலிக்கான் பிப்பு. இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா இப்போ தான் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட் குடுத்துட்ருக்கோம் தம்பிக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காலாம் சாப்பாடா இந்த இட்லிலாம் மசிச்சு குடுக்குற டைம் வர்றப்போ, அந்த சிலிக்கான் பிப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நான் ஆன்லைன்ல பார்த்தத விட இது ரொம்ப காத்து மாதிரி இருந்தது. ஸோ, நம்ம கழுத்தில ஹெவியா போட்டுட்டு இருந்தாலுமே அதுவே அவங்களுக்கு ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ, எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாரி வாங்கிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வீட்ல இருந்தாரு தம்பியோட. நான் அப்பா, அம்மா தான் போனோங்கிறதுனால என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு அவர்ட்ட காமிச்சேன். அப்ப அவர் வந்து எடுத்துட்டு வந்து ஆசையா வந்து போட்டுக்கிட்டாரு. அண்ட் இன்னொன்னு ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போத்த பிள்ளைங்க தான் இந்த மாரி நெறைய அது இது வாங்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, நாங்க இதெல்லாம் வந்து பார்க்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அப்போ காமிச்சிருந்தாலும் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்காது. சரி நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமேன்னு ஒரு சின்ன ஆசையில தான் இதெல்லாம் வந்து வாங்குறோம். அண்டு இந்த கேண்டி ஃப்ளாரும் அருவியில தான் வாங்குனோம். அங்க கடையில பார்த்ததுமே எங்க அம்மா பயங்கரமா எக்ஸைட் ஆகி "இதுக்கு தம்பிக்கு கண்டிப்பா வாங்கிட்டு போணும்டி" அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்துட்டாங்க. ரீல்ஸ்லலாம் அந்த பிரைஸ் நெறைய போட்டிருந்தது. இங்க 99 நல்லா இருந்தது. தம்பி அது ரொம்ப அழகா வந்து வேடிக்கை பார்த்தான். அண்ட் அடுத்து இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் அந்த நம்ம ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த உட்டீஸ் ஆயில் கைக்குத்தல் அரிசி. அதை வந்து நல்லா கலஞ்சிட்டு, தண்ணியெல்லாம் இருத்துட்டு, இப்போ கொண்டு போய் வெளியில வந்து அந்த துணி போட்டு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். கரெக்டாக நான் காய வச்ச அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து 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 போயிட்டுருந்தது. ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருந்த மாரி விளையாண்டுட்டு இருந்துச்சு வெயில். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஆனால் ட்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு வந்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணாங்க அம்மா. இது அரைக்கிறதுக்கு தான் நாங்க ஆக்சுவலி இந்த குட்டி மிக்ஸி ஜார் எங்க மிக்ஸியோடவே செட் ஆகுற மாதிரி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து 2 கரண்டி வாங்கினேன். ஒரு குழிக்கரண்டி, இன்னொன்னு வந்து இந்த மாரி ஏந்துற மாதிரி கரண்டி 2. குழிக்கரண்டிலாம் வீட்ல வந்து வீட்லயே ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே வந்து இந்த வறுக்கிற மாரி கரண்டியாவே இருந்தது. ஸோ, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜார்ல வந்து போட்டு பவுடர் பண்ணியாச்சு. இந்த சலிக்கிறதும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வீட்ல இருக்கிறதுல வந்து எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவோம். பாஸ்தாலேருந்து, நூடுல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு நான் அதில தான் வந்து தண்ணி வடிகட்டி எடுப்பேன். ஸோ, அதனால அதையும் நாங்க வந்து தனியா வாங்கிக்கிட்டேன் தம்பிக்கு. மிக்ஸி ஜார் மட்டும் நம்ம இந்த மாரி பவுடர் அரைக்கிறதுக்குன்னு நான் எய்ம் பண்ணி வாங்கிட்டேன். பட் பல்ப் அரைக்கிறதுக்கு இன்னும் இந்த குட்டி மிக்ஸி ஜாரே வாங்கியிருக்கலாம். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே பரவால்ல. இத வச்சே வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இந்த மாரி வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல
ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்போல்லாம் அவனுக்கு அரிசி கஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோமோ அப்போல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து யூஸ்வலாக எல்லோரும் எப்படி கஞ்சி காய்ச்சுவாங்களோ அது மாதிரி அரிசி கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்றது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த பவுல் செட்டெல்லாம் வந்து வெளியிலேயே கிண்ணமும் ஸ்பூனும் வந்து எங்கள் அத்தை, மாமா, மச்சி எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் குட்டி பவுலும் ஸ்பூனும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி டம்ளரும் தண்ணி சாப்பிட இடையில கொடுக்கறதுக்கு வந்து ஒரு குட்டி டம்ளர் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சது. இந்த பிப்பு வந்து கொஞ்சம் க்ளோஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதில் வந்து வாங்கிட்டு வந்து தான் வந்து காமிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் மெட்டீரியலும் மஸ்லினான்னு தெரியல, அந்தளவுக்கு சாஃப்டாகவே இருந்துச்சு. பேக் சைடில் வந்து இந்த ட்ரை ஷீட்லலாம் வந்து ஈரம் உறிஞ்சாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிப்பு மேலேயே தண்ணியோ இல்லை சாப்பிட்ற ஃபுட்டு எது சிந்தினாலுமே பின்னாடி பக்கம் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒட்டாத மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்னாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. குழந்தையோட நெக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். வாஷிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் தம்பி வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே கையோடவே வந்து வெறுமனே கூட டேப் வாட்டரில் காமிச்சு கசக்கி போட்டுருவேன். ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து நல்லாவே வந்து காஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு வர்த் பையிங் நான் வாங்கினதுலையே. சும்மா காமிச்சா மட்டும் பத்தாதுல இது வாங்கியிருக்கேன்னு, சரி யூஸ் பண்ணும்போதும் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் வந்து எடுத்தேன். அதில் இந்த ஃபோல்டபுள் இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் வந்து நான் அதில் நிறையாவே வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். பம்ப்கின், கேரட்டு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, சௌ எல்லாமே வந்து ஸ்டீம் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்து ஸ்டீம் ஆகுது, நல்லா சாஃப்ட் ஆகிடுது, ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எதில் வச்சாலுமே ஸ்டீம் ஆகும், பட் ஹேண்டிலிங்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எல்லாம் மிக்சியில் போடாத அது இதுன்னு சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடுறேன். இதுவும் ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. ஸ்மாஷ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டரை கொஞ்சம் விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடுது. இவ்வளோலாம் அவன் எப்படியும் சாப்பிட மாட்டான். நான் ஆனால் ரெடி பண்ணி வைக்கிறது அளவு கம்மியாக ரெடி பண்ணிடக்கூடாதுன்னு ஃபுல்லாக ரெடி பண்ணி வைப்பேன். அவன் வயிற்றுக்கு எவ்வளோ போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடுவான். மாதிரி ராகி கூழ் காய்ச்சறதுக்கு ஆல்ரெடி பவுடர்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடரை வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவு டம்ளரில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கரைசலை ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கூலாக காய்ச்சினோம்னா நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக சாஃப்டாக வருது. நான் இதுவே ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அவங்க கொடுத்த டிப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிட்றதுக்குமே நரன்னு வாய்க்கு வராமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் திங்ஸில் நான் ஏதாவது வாங்க மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க, இல்லை குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க ஆனால் நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்தேன் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ளீஸ் எனக்கு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.